என் அன்பு குழந்தையே, பழனியிலிருந்து அதிர்ஷ்ட எண்ணை உன்னை தேடி அனுப்பி வைத்திருந்தேன். இன்றைய நாளில் நான் அனுப்பிய அதிர்ஷ்ட எண்ணை உன் கரங்களை கொண்டு நீ தொட்டு விட்டாய். அதிர்ஷ்டத்தை நீ தொட்டு விட்டாய். இனி எந்த ஒரு கஷ்டமும் உன்னை துரத்தப் போவது இல்லை. இன்பங்கள் சூழ இனி மிகவும் கொண்டாடி மகிழக்கூடிய வாழ்க்கைதான் உனக்கு பரிசாக கிடைக்கும். நீ எதிர்பார்த்தது நடக்காமல் இருந்ததால் இத்தனை நாள் மிகுந்த வேதனையில் நீ இருந்தாய். நீ ஆசைப்பட்டது கிடைக்காமல் இருந்ததால் மிகவும் அவஸ்தைக்கு உள்ளானாய். இனி அந்த நிலைமை இல்லாமல் நீ எதிர்பார்த்தது கிடைக்கக்கூடிய நிலைமையும் நீ ஆசைப்பட்டதை அனுபவிக்கக்கூடிய நிலைமையும் உனக்கு சர்வ நிச்சயமாக கிடைத்தே தீரும். அதிர்ஷ்ட கதவை இன்று என் கரங்களால் உன் வாழ்க்கையில் நான் திறந்து வைத்திருக்கின்றேன். அதற்குள் இன்றைய தினத்தில் வெற்றிகரமாக நீ நுழைந்தும் விட்டாய். இந்த வாழ்க்கை உனக்கு ஒரு புத்தம் புதிய மாற்றத்தையும் உன் மனதிற்கு ஒரு நல்ல தெளிவையும் அமைதியையும் சந்தோஷத்தையும் திருப்தியையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இது நாள் வரை அனுபவித்த கஷ்டங்களிலிருந்து முழுவதுமாக நீ இன்றைய தினத்தில் வெளிவந்து இன்பத்தின் படியில் காலை எடுத்து வைத்திருக்கின்றாய். நீ ஏறக்கூடிய ஒவ்வொரு படியும் இனி வெற்றிகரமாக உனக்கான செயல்களை முடித்து கொடுக்கக்கூடிய படியாகத்தான் இருக்கும். என்னுடைய கரம் பிடித்து உன் வாழ்க்கையின் உச்சத்தை தொட இன்றைய தினத்திலிருந்து உன் பயணம் மிகவும் திருப்திகரமான பயணமாக இருக்கும். இறைவனுடைய துணை உன்னை சுற்றி சூழ்ந்து இருக்க இனி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மகிழ்ச்சியோடும் நீ உன்னுடைய வாழ்க்கையை கடந்து செல்வாய். இப்படி முன்னேற்றத்தை நோக்கி உன்னுடைய பயணம் இருக்கும் பொழுது உன்னுடைய சிந்தனை முழுவதும் பின்னோக்கி சென்றுவிடக்கூடாது. கடந்த காலத்தை பற்றிய நினைவுகளோ, உன்னை கஷ்டப்படுத்துபவர்களை பற்றிய நினைவுகளோ, உனக்கு தொல்லை கொடுத்து கொண்டிருப்பவர்களை பற்றிய நினைவுகளோ இந்த வாழ்க்கை பயணத்தில் இனி நீ துளியும் பெறாமல் உன்னுடைய முன்னேற்றத்தை பற்றிய சிந்தனையில் மட்டும் நீ உன்னுடைய பயணத்தை மேற்கொள்ள வேண்டும். இறைவனுடைய துணையும் உன் மீதான நம்பிக்கையும் சேர்ந்து மிகப்பெரிய இலக்கை நீ சுலபமாக பெறக்கூடிய வழிகளை பெற செய்திடும். சாதனைகளை மிகப்பெரிய அளவில் நீ இனி செய்வாய். தோல்விகளை அதிகமாக சந்தித்த நீ வெற்றிகளை இனி அதிகமாக சந்திப்பதை பார்த்து நீயே ஆச்சரியப்படுவாய். நீ நுழைந்திருப்பது சாதாரண அதிர்ஷ்ட கதவு அல்ல, பேரதிர்ஷ்டத்தை அள்ளி வந்து கொடுக்கக்கூடிய அதிர்ஷ்ட வாசலுக்குள் இன்றைய தினத்தில் என்னுடைய அருளால் நுழைந்திருக்கின்றாய். எந்த ஒரு காரணமும் கொண்டும் நம்பிக்கை இழக்காமல், விரக்தி அடைந்து விடாமல், கீழே சறுக்காமல் என்னுடைய கரத்தை இறுக்க பற்றி கொண்டு நம்பிக்கையோடு நடந்தால் போதும், வெற்றியை மிகப்பெரிய அளவில் பெறக்கூடிய நேரம் இது. செல்வ செழிப்போடு வளமோடு வாழப்போகின்றாய். சங்கடங்கள் அனைத்தும் நீங்கியது, மகிழ்ச்சி பெருகியது, நிம்மதி நிலை நின்றது. நீ கேட்டது கிடைக்கப் போகின்றது. உண்மை பல தெரிய வந்து துணிந்து எழுந்து விட்டாய். தைரியமாக இனி உன்னுடைய பயணத்தை மேற்கொள்வாய். பயம் கொள்ளாதே, துவண்டு போகாதே. எந்த சூழ்நிலையிலும் துவண்டு போகின்ற நிலை எப்பொழுதும் வரக்கூடாது. கலங்காமல், கவலை கொள்ளாமல், துடிப்போடு வாழ்க்கையில் பெற வேண்டிய விஷயங்களை எல்லாம் பெற்று ஜெயிக்க தயாராகிவிட்டாய். உன் லட்சியத்தை நோக்கி சென்று கொண்டே இரு. எந்த ஒரு புயல் வீசினாலும் உன்னை யாராலும் அசைத்து பார்க்க முடியாத அளவிற்கு உன்னுடைய இலக்கை நோக்கிய பயணம் இருக்குமேயானால் அது உனக்கு சாதகமாக பல நல்ல விஷயங்களை நடத்தி கொடுக்கக்கூடியதாக இருக்கும். உன் கவனத்தை ஆங்காங்கே சிதறடிக்கக்கூடிய தடைகள் எல்லாம் வரலாம். ஆனால் அத்தனை தடைகளையும் இறைவனுடைய துணையை மனதில் இருத்தி கொண்டு தாண்டி சென்று கொண்டே இருக்க வேண்டும். பிறரை பற்றி அதிகமாக கவனம் செலுத்தாமல் உன்னுடைய வாழ்க்கையை பற்றி மட்டும் உனக்கு கவனம் அதிகமாக இருக்கும்படி பார்த்துக்கொள். நீ தேடுகின்ற எல்லா விஷயங்களும் எதிரெதிரே உனக்கு கிடைப்பதை மனமகிழ்வோடு பெற்றுக்கொண்டு சென்று கொண்டே இருக்க வேண்டும். எந்த இடத்தில் நீ தயங்கியும் தடுமாறியும் நிற்க வேண்டிய நிலை வரக்கூடாது. மேலே செல்ல செல்ல உன்னுடைய வாழ்க்கையின் உயரத்தை நீ எட்ட எட்ட பயம் மனதிற்குள் குடிக்கொள்ளும். இவ்வளவு அற்புதங்கள் நடக்கின்றதே, ஆச்சரியங்கள் நிகழ்கின்றதே என்று மனம் அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கும் பொழுது கூடவே சிறு பயமும் உனக்குள் பிறப்பெடுக்கும். ஆனால் அந்த இடத்தில் அந்த பயத்தை மனதிற்குள் இருந்து வெளியே தூக்கி எறிந்து விட்டு இறைவன் நமக்கு கொடுக்க நினைத்து விட்டான். அவன் கொடுக்கக்கூடிய அருளை இனி யாராலும் தடுத்து நிறுத்திவிட முடியாது. நாம் நல்லதை நினைக்கின்றோம், நல்லதை செய்கின்றோம் என்று மன உறுதியோடு முன்னேறி சென்று கொண்டே இருக்க வேண்டும். ஆங்காங்கே உன்னுடைய முன்னேற்றத்தை பார்த்து
சிலர் சிலருடைய சூழ்ச்சிகளையும் வீழ்ச்சிகளையும் உனக்கு கொடுக்க முற்படுவார்கள். ஆனால் அவற்றையெல்லாம் சிறிதும் கண்டு கொள்ளாமல், எந்த பக்கமும் திசை திரும்பாமல் உனக்கான முன்னேற்றத்தை நோக்கி உன்னுடைய பயணம் இருக்க வேண்டும். பின்னுக்கு இழுக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் சிறிதும் கண்டு கொள்ளாமல் முன்னேறி கொண்டே இருக்க வேண்டும். வெற்றி பாதையில் உன்னுடைய கால்கள் பயணம் செய்ய தொடங்கிவிட்டது. நேர்மறையான சிந்தனைகள் மனதிற்குள் எப்பொழுதும் பிறப்பெடுக்க வேண்டும். இறைவனுடைய சிந்தனையும் இறைவனுடைய நாமமும் நெஞ்சத்திலும் உதட்டிலும் இருக்கும் பொழுது எந்த ஒரு சூறாவளியும் உன்னை அசைத்து பார்த்துவிட முடியாது. சுக்கிர திசை உனக்கு இப்பொழுது இருக்கின்றது. ஆச்சரியங்களும் அற்புதங்களும் நிகழ்ந்து கொண்டே இருக்கும். உன்னுடைய வாழ்க்கை இனிமையான வரங்களை எல்லாம் பெற்றுக்கொண்டே இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக உன்னுடைய வாழ்க்கையை நான் மாற்றத் தொடங்கி முழுவதுமாக இன்பமயமான வாழ்க்கையாக மாற்றி கொடுக்கப் போகின்றேன். உன் வாழ்வு இனிமையிலும் இனிமையானதான மாற்றத்தை பெறப்போகின்றது. ஒற்றுமையாக இருந்து நீயும் உன்னுடைய குடும்பமும் மிக பெரிய அளவிற்கு வளர்ச்சியை காண்பீர்கள். அனுபவிக்க வேண்டிய கஷ்டங்களை எல்லாம் கர்மாவின் காரணமாக அனுபவித்து முடிந்தாகிவிட்டது. உன்னுடைய முயற்சி ஒவ்வொன்றும் மிக பெரிய அளவில் வெற்றியை காணும். எந்த பக்கம் நீ திரும்பினாலும் வெற்றி வெற்றி என்ற முழக்கம்தான் உன் செவி வந்து சேரும். எந்த அளவிற்கு வறுமையையும் கஷ்டத்தையும் சந்தித்தாயோ அதைவிட பல மடங்கு இனி நீ சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் செல்வ வளத்தையும் காண்பாய். உனக்கு கிடைத்திருக்கும் இந்த அதிர்ஷ்டகரமான வாழ்க்கையை யாருக்காகவும் எப்பொழுதும் விட்டு கொடுத்து விடாதே. உன்னுடைய எண்ணத்தை விட்டு கொடுக்காதே. சிலருக்கு எப்பொழுதும் நீ கஷ்டப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் என்று உனக்கு கேடு நினைப்பவர்களும் உன்னை சுற்றி இருக்கின்றார்கள். அப்பேற்பட்டவர்களுடைய முன்னிலையில் நான் உன்னை உயர்த்தி வாழ வைப்பேன். அவர்களின் பக்கம் நீ செல்லாமல் இறைவனுடைய பக்கம் நீ இருக்க வேண்டும். நம்பிக்கை இழக்காமல் உன் கவலைகளுக்கு எல்லாம் முற்று கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு இறைவனின் துணையை நீ முழுமையாக பெற வேண்டும். உன் துயரங்களை கண்டு எல்லாம் மகிழ்பவர்கள் மத்தியில் நீ இன்பப்படுவதை கண்டு அவர்கள் ஆச்சரியப்படக்கூடிய நிலையை அவர்களுக்கு ஏற்படுத்துவேன். நீ பின்னுக்கு செல்ல வேண்டும் என்று நினைத்தவர்களுடைய முன்னிலையில் நான் உன்னை தலை நிமிர்ந்து வாழ வைப்பேன். அனைத்து கஷ்டங்களும் உன்னை விட்டு விலகி ஓடும்படி நான் உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பேன். எல்லா இன்பங்களையும் சந்தித்து நீ சந்தோஷமாக வாழும்படி உனக்கு ஆசீர்வாதங்களை கொடுப்பேன். இந்த கலியுக வாழ்க்கை இது நாள் வரை உனக்கு பல கஷ்டங்களை கொடுத்திருக்கலாம். இதை கேட்ட இந்த நொடி முதலேயே உனக்கு பல நல்ல செய்திகளும் பல நல்ல மாற்றங்கள் உன் வாழ்க்கையிலும் உனக்கு கிடைக்கவும் நடக்கவும் ஆரம்பித்து விடும்.